ஏன் செக்ரட்டரி, நம்ம கார்டனுக்கு தோட்டக்காரன் சரியா தண்ணி ஊத்துறது இல்லையாமே, இதெல்லாம் கவனிக்கிறது இல்லையா? என்ன சார் இப்படி சொல்லிட்டீங்க? அவன மாதிரி உண்மையா உழைக்கிறவன பார்க்கவே முடியாதுங்க சார். எப்படி சார்? போன வாரம் 3 நாள் விடாம மழை பெஞ்சது. மழையிலயும் கொடைய பிடிச்சுக்கிட்டு செடிக்கெல்லாம் தண்ணி ஊத்துனா சார். மழையில கொடைய பிடிச்சிட்டு செடிக்கு தண்ணி ஊத்துனானா? ஆமாங்க சார். அவன் அவ்வளவு சின்சியர் ஒர்க்கர் சார். அவன மாதிரி கிடைக்காதுங்க சார். அவன மாதிரியும் கிடைக்காது, உன்ன மாதிரியும் கிடைக்காது. அப்பா, இந்த மாசம் போனா 1100 ரூபாய். வழக்கமா 1000 தானே தருவேன், என்ன 100 ரூபாய் எக்ஸ்ட்ரா? மதுரையில இருந்து என் ஃப்ரெண்ட் இங்க வந்து 2 நாள் தங்கி இருந்தால அதுக்காக அந்த 100 ரூபாய் சேர்த்து கொடுத்துருக்கேன். டேய், உன் மனசுல நீ என்னடா நினைச்சிருக்கேன்? நான் என்ன இங்க ஹோட்டலா வச்சிருக்கிறேன்? உன் ஃப்ரெண்ட் வந்து இங்க தங்கியதை பத்தி உங்ககிட்ட ஏதாவது கேட்டிருப்பேனா? அப்பா, நீங்க கேட்கலனால எல்லா விஷயத்திலயும் கரெக்டா இருக்கணும்னு நான் நினைக்கிறேன். அதுல ஒண்ணும் தப்பு இல்லையே. தப்பே இல்ல. என்னையா சார், ஒவ்வொரு மாசமும் அவங்க ஃப்ரெண்ட்ஸ் நிறைய இங்க வந்து தங்க சொல்லுங்க சார். எதுக்கு? நீங்க சொன்ன மாதிரி இத ஹோட்டலாவே மாத்திட்டா? முதல்ல உன்னை மாத்தணும். கிருஷ்ணா, நீங்களா? வாங்க. அண்ணன் வெளியில போயிருக்காரு. இப்ப நான் உங்க அண்ணனை பார்க்க வரலையே. பின்ன கொஞ்ச நாளா மனசு சரியில்லை. ஏ? நான் ஒருத்தைய மனசார விரும்புறேன். அவளை கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசைப்படுறேன். பண்ணிக்க வேண்டியதானே? நான் ரெடி. அவ சம்மதிக்கணுமே. அவ என்ன மனசார விரும்புறாளா இல்லையான்னு இன்னும் நான் சரியா புரிஞ்சுக்க முடியல. அது அவகிட்டே போய் கேளுங்க. அதுக்கு தானே இங்க வந்திருக்கேன். என்னமா புரியல? என்னடா பண்ணாரு? வெளிய சைக்கிள் நிக்குது. அவன் கடகறான்டா, நீ ஒண்ணு வாங்கண்ணே. இவன் இவ்வளவு பாக்குறதுக்காக இப்பதான் வந்தாரு இல்லைங்க? ஆமா சார், இப்பதான் வந்தேன். ஆமாமா. சாரா, என்ன மரியாதை எல்லாம் பெரிய பலமா இருக்குது பண்ணாரு? இனிமே எப்பவுமே அப்படிதான் சார். ஏன்னா நாம ஒண்ணுக்குள்ள ஒண்ணுதானே. ஒண்ணுக்குள்ள ஒண்ணா? நான் ரொம்ப வெகுளி, இந்த மாதிரி விஷயத்துக்கெல்லாம் அர்த்தம் தெரியாது. மன்னாரு, ஒரு நிமிஷத்துக்குள்ள ஒண்ணுக்குள்ள ஒண்ணுன்னா என்னன்னு நீ சொல்லல. இந்த தாவாங்கிட்ட இருக்குது பார், இது 10 அடி தள்ளி போய் விடும். இது சாதாரண கேள்வி, நான் ஈஸியா பதில் சொல்லுவேன். என்ன? ஒண்ணுக்குள்ள ஒண்ணுன்னா ஒரு டப்பாவுக்குள்ள இன்னொரு டப்பா. நல்ல அசிஸ்டன்ட். நான் செஞ்ச பூஜா பலன் சார், பூஜா பலன். ஒண்ணுக்குள்ள ஒண்ணுன்னா நமக்குள்ள ஒரு உறவு ஏற்பட போதே, அத சொன்ன. மன்னாருண்ணே, தங்காச்சி கூப்பிட்டான். என்னமா? இத கொண்டு போய் அவர்கிட்ட கொடுங்க. என்னமா இது? சாங்கிதா? நம்ம வீட்டுக்கு யாராவது வந்தா ஒரு டம்ளர் காஃபியாவது கொடுத்து கவனிக்க வேண்டாம்? வேண்டித்தான், வேண்டித்தான். தேங்க்யூ. கீட்டம். என்ன சொன்ன? பரவாயில்ல. ஓஹோ, வெரி நைஸ். எது? காஃபி. ஆமா, உங்க தங்கச்சி என்ன காஃபி பிடிக்கணும் எப்படி தெரியும்? விடியாங்காலையில குடுகுடுப்புக்கார உனக்கு காபி தான் பிடிக்கும்னு வந்து சொல்லிட்டு போனான். என்ன சார் ஆச்சு? ஒரு எரிச்சல் தான்பா. ஏறிட்டு. சுமதி, உள்ள போ. எதுக்காக உள்ள போ சொல்றீங்க? நான் என்ன அண்ணியனா? ஒரே குடும்பம் மாதிரி. குடும்பம் மாதிரியா? அது வந்து அந்த செருப்பால் அடிப்பேன். குடிக்க தண்ணி கொடுத்தா குடும்பமா நடத்துறேன்னு சொல்றீங்க பேமானி பசங்களா? ஏன் சார் அவரை திட்டுறீங்க? ஒருத்தரை திட்ட முடியல, அதனால சாக்கு வச்சு திட்டுறேன். அதனால என்ன, உங்களுக்கு ஒரே ஒரு தங்கச்சி தானே? ஐயோ, ஏயா இப்படி இம்சை கொடுக்கற? எங்க குடும்பத்தை இப்படி கலர்றிய, உப்மா கலர்ற மாதிரி கலர்றிய. உப்மானா எனக்கு ரொம்ப பிடிக்கும். சுபா, எளிமையா இருந்தாலும் பாக்குறதுக்கு லட்சணமா இருக்கு. வீடு வீடு வீடு. ஆபா, அடே சின்ன பையா, இடம் தெரியாம விளையாடுற. எலும்ப தனியா எடுத்து வச்சு நறுக்கு 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 நறுக்கிடுவேன். பாவம், ஏன் சார் அவரை திட்டுறீங்க? உன்னை திட்ட முடியல, அவனை திட்டுறேன். எதை இவ்வளவு நேரம் என்னையா திட்டுனீங்க? சார், கிருஷ்ணன் சார், என் மேல எவ்வளவு அன்பு இருந்தா உரிமையோட என்ன திட்டுவீங்க? என்னை பத்தி நான் பெருமைப்படுறேன், உங்களை நான் பாராட்டுறேன். எங்க குடும்பத்து மேட்டர் உனக்கு சிரிப்பா போச்சு. உனக்கு சிரிப்பா நீங்க எங்க அடிச்சுட்டே இருங்க, நான் உள்ள போயிட்டு வரேன். நீ எங்க அங்க போற? வழி இப்படி இருக்குதுப்பா. அதுல டம்ளர் கொடுக்கறதுக்கு தான். டம்ளரை நான் கொடுக்கலாம், இவன் கொடுக்கலாம், நீ கொடுக்க கூடாது. உங்களுக்கு சிரமம் எதுக்குன்னு பார்த்தேன். சிரமத்திலேயே வாழ்ந்துட்டமே. அப்ப நவத்துங்களா? தயவு செய்து போயிட்டு வாப்பா. உங்களை பார்த்தாலே எனக்கு பயம். ஆமாப்பா, உன்னை பார்த்தா எங்களுக்கு பயமா இருக்கு. மிச்ச காபி, அதுவும் எச்ச காபி குடி. எதை கொடுத்தோ சாக்கடையில பிறந்த பையா. சிவராம வந்தவனே கொஞ்ச நேரம் பொறுத்து, நான் ஏற்கனவே சொன்னபடி ஸ்டாம்ப் பேப்பரோட வந்து அந்த எக்ரிமெண்ட் பத்தி நீ பேசணும்.
ஓகே. ரங்கா, நான் வெளியூர் போயிட்டு வரதுக்கு எப்படி இருந்தாலும் 2 மாசம் ஆயிடும். அதுக்குள்ள ஏதாவது ஆபீஸ் ஃபைல கையெழுத்து போடணும்னா சொல்லு, இப்பவே போட்டு போயிடுறேன். எல்லாத்தையும் நேத்தே போட்டாச்சே. அப்புறம் போயிட்டு சார், என்ன மேனேஜர்? சார், நம்ம ரத்னா ஷிப்பிங் கார்ப்பரேஷன் மேனேஜிங் டைரக்டர் போன் பண்ணாரு. நாம கொடுத்த கொட்டேஷன்லாம் ஓகே பண்ணிட்டாங்களா? இஸ் இட்? ஃபாரின் போகும்போது நல்ல நியூஸா கிடைச்சிருக்கு. வெரி குட். இன்னும் ஒரு வாரத்துல ஸ்டாம்ப் பேப்பர்ல எக்ரிமெண்ட் டைப் பண்ணி கொண்டு வர சொல்லிருக்காங்க சார். என்னையா எக்ரிமெண்ட்ல சிவராமன்ல கையெழுத்து போடணும். அவர் இன்னைக்கு ஊருக்கு போறாரு. எப்படி முடியும்? ஏன் முடியாது? நீ உடனே டைப் பண்ண சொல்லு, நான் கையெழுத்து போட்டு போறேன். எக்ரிமெண்ட் எல்லாம் அவ்வளவு ஈஸி இல்லப்பா. அதுலயும் இது புது கம்பெனி. நீ ஊருக்கு போயிட்டு வா. அது வரைக்கும் நான் அந்த எம்டி கிட்ட டைம் கேட்டுக்கிறேன். நானும் அதுக்குள்ள அந்த பிசினஸ் வேற யாருக்காவது போயிடும். ஒண்ணு செய், நீ ஸ்டாம்ப் பேப்பரை கொடு, நான் சேஃப்டி கையெழுத்து போட்டு போறேன். நீ டிஸ்கஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் பேப்பரை ஃபில் பண்ணிக்க. அப்படியா சொல்றேன்? சரி, டைம் ஆகுதுல்ல? அப்புறம் வரட்டுமா? ஆல் தி பெஸ்ட். என்னடா பேசுற? விஷயம் தெரியுமா உனக்கு? என்ன? ஒரு பணக்கார விட்டு பையனை இந்த கிறிஸ்டன் பாக்கெட் போட்டுட்டான். பிரியும்படி சொல்ற கைத. அதான்க்கா, ஒருத்தன் அடிக்கடி சினிமா டிக்கெட் இவன் கிட்ட வாங்க வருவானு, அவன்தான். ஆயம்மா, பாக்குறதுக்கு ஆளு படா சோக்கா வாட்ட சட்டை பண்ண அவன்தாயம்மா. தங்கம் அவன்தான். இவன் தங்கச்சியை வச்சிருக்கிறான். என் தங்கச்சிய பத்தி ஏதாவது தப்பா பேசனே கொடல உருவிடுவேன் படவா ராஸ்கல். உரியாதையா, அல்லாம குறையாது இல்லாம புகையாது. டேய் போடியா பால. யோ என்னயா என்ன நினைச்சுக்கிற மனசுல? அங்க உன் தங்காச்சியும் அந்த பையனும் பழகிக்கிறத பத்தியும் அவன் ஊட்டாண்ட அடிக்கடி வரத பத்தியும் இந்த பேட்டைய பேசிக்கிறியா? அங்க போய் முடிக்காம இங்க வந்து முடிக்கிறியா? ஐயா, எங்களை பத்தி உன் மனசுல என்னயா நினைச்சுக்கிற? இழுச்சவாயி புடிச்சக்கிற நினைச்சுக்கிறியா? ஐயா மன்னாரு, 10 பேர் கேவலமா பேசுற அளவுக்கு தங்கச்சி நடந்துக்குச்சு பாத்தியா? நீ ஏன் மனச போட்டு குழப்பிக்கிற? சீக்கிரமா ஒரு மாப்பிளைய பார்த்து சட்டு புட்டு தங்காச்சி கண்ணாலத்தை முடிச்சிடு. எனக்கும் அந்த ஆசை இருக்குடா. என்னதான் ஏழைப்பாழையா இருந்தாலும் கல்யாணத்துக்கு ஒரு 10,000 ரூபாயாவது வேண்டாமா? சுமதி, இங்க வா. என்னென்ன? எங்க போயிட்டு வர? வீட்டு வாடகை கட்டிட்டு வர. அதுக்கு ஏது பணம்? அவர் கொடுத்துட்டு போனாரு. அவர் என்ன? நம்ம வீட்டுக்கு வருவார்ல ராஜா, அவரு. நம்ம வீட்டு வாடகை கட்டுறதுக்கு அவன் யாரு? வாடகை பணத்துக்காக அவர் பணம் கொடுத்துட்டு போகல. நாளைக்கு பொது படம் ரிலீஸ் ஆகுதுல்ல, அதுக்கு டிக்கெட் வாங்குறதுக்காக கொடுத்துட்டு போனாரு. அப்படியா விஷயம்? அந்த இன்னைக்கு வாடகை கட்ட வேண்டிய தேதி, அந்த பணத்தை எடுத்து போய் தங்காச்சி வாடகை கட்டிட்டு வந்துடுச்சு. இதெல்லாம் ஒரு அட்ஜஸ்ட்மெண்ட் தானே? ஏண்டா நீயும் கூட சேர்ந்து ஒத்து உதறியா? டேய் மன்னாரு, நம்ம மாதிரி ஏழைங்க குடும்பத்துல ஒரு சின்ன கீறல் விழுந்துட்டா ஊரே ஒண்ணு கூடி பேசும். அதே பணக்காரன் வீட்டுல பெரிய ஓட்டை விழுந்துட்டாலும் அத சிமெண்ட் போட்டு மறைக்க மாட்டானுவ. கட்டு கட்டா நோட்டை போட்டு மறைச்சிடுவானுவ. அண்ணே, உங்ககிட்ட வெளிப்படையாவே சொல்ற, ராஜாவும் நானும் ஒருத்தர் மனசார விரும்புறோம். விரும்பலாம். விரும்புறதுக்கு முன்னால நம்ம யாரு, நம்ம அண்ணனுக்கு என்ன வேலை அப்படின்னு கொஞ்சமாவது யோசிச்சு பாத்தியா? நம்ம தகுதிக்கு மீறி ஆசைப்படுறது ரொம்ப தப்பு தங்கச்சி. அண்ணே, நீங்க நினைக்கிற மாதிரி
அவர் அந்தஸ்தை பார்த்து நான் காதலிக்கல. இருக்கலாம்மா, ஆனா அவங்க குடும்பத்துல இருக்கிறவங்க நம்ம அந்தஸ்தை பார்க்க ஆரம்பிச்சுட்டா? இத பாருங்க, நீங்க நினைக்கிற மாதிரி நான் ஒரு பணக்கார வீட்டு பையனா இருந்தாலும் மனசால நான் ஒரு ஏழையா தான் வாழ்ந்துகிட்டு இருக்கேன். அப்படின்னா நான் சுமத்திய மனப்பூர்வமா விரும்புறேன். அவளை கல்யாணம் பண்ணிக்க நான் தயாரா இருக்கேன். அதுக்கு உங்க வீட்டு பெரியவங்க சம்மதிக்கணுமே. சம்மதிக்கிறாங்களோ இல்லையோ அதை பத்தி கவலை எனக்கு இல்ல. என் தங்கச்சி கல்யாணம் முடிஞ்ச உடனே உங்க தங்கச்சி கழுத்துல நான் தாலியை கட்டுறேன். பேஷ். அது வரைக்கும் ஜாலியா இப்படி வந்துட்டு போறீங்களா? நீங்க இப்படி வந்துட்டு போறதுக்கு இது ஒண்ணும் தரங்கெட்ட குடும்பம் இல்ல. நீங்க என்ன தப்பா நினைக்கிறீங்க? நான் நினைக்கிறது என்ன, ஊரே தப்பா பேசுதே. எங்களுக்கு பணங்காசை விட மானம்தான் முக்கியம். இப்ப என்ன நடந்து போச்சுன்னு இப்படி எல்லாம் பேசுறீங்க? இனிமே என்னென்ன நடக்குமோன்னு பயந்துதான் பேசுறேன். புண்ணியவானே, கையெடுத்து கும்பிடுறேன்ப்பா, என் தங்கச்சியை மறந்துடு. இனிமே இந்த வீட்டு பக்கமே வராதே. சொல்லிட்டேன் இல்ல, இன்னும் ஏன் நிக்கிற? போறேன். நானும் முடிவா ஒண்ணு சொல்றேன். எனக்கு மனைவியின் ஒருத்தி வந்தா அது நிச்சயமா உங்க தங்கச்சி சுமத்தியா தான் இருக்க முடியும். வர்றேன். சுற்றியுள்ள வந்து கற்றுக்கொண்ட ஒன்று அன்பே இங்கு துன்பம் ஆகும் அதுதான் மாற நெடுநாள் ஆகும் வெளியினிலே வேஷம்
நேசங்கள் இனி ஆகாது ஆகாது உள்ளத்திலே காயங்கள் அது போகாது போகாது அடிமானே மானே வாடாதே ஒரு உறவு அழைக்குது மறு உறவு தடுக்குது ஒரு உறவு அழைக்குது மறு உறவு தடுக்குது இங்கு வாடும் வாடும் பூந்தோட்டம் உனை தேடும் காதல் போராட்டம் ஒரு உறவு அழைக்குது மறு உறவு தடுக்குது ஒரு உறவு அழைக்குது மறு உறவு தடுக்குது ஹலோ மஸ்தானா என்ன ஆமாமா லண்டன் அமெரிக்காலாம் போயிட்டு வந்தேன் ஃபேமிலியோட தான் என்ன சமாச்சாரம் பார்க்கணுமா நாளைக்கு பார்க்கலாமே இன்னைக்கு என் டாக்டரை பொண்ணு பார்க்க வர்றாங்க அதனால தான் சொல்றேன் நாளைக்கு பார்க்கலாம் என்னங்க என்னங்க என்னங்கிற என்ன எல்லாமே குறைஞ்சு போச்சு என்ன குறைஞ்சு போச்சு நேத்து பார்த்ததை விட உன் வயசு குறைஞ்சு போச்சேன்னு சொல்றேன் பொண்ணை பார்க்க வர்றவங்க பொண்ணை பார்த்துட்டு உன் பெரிய பொண்ணே நல்லா இருக்கான்னு சொல்லிட போறாங்க நீ போய் உள்ளவேரு சும்மா இருங்க பேரம் பேத்தி எடுக்கிற வயசாச்சு இன்னும் குறும்பு குறையிலே வயசை ஞாபகப்படுத்தாதே அப்புறம் செல்மிஷம் பண்ண முடியாது இவதான் நம்ம வயசை ஞாபகப்படுத்தா மாமா அம்மாமா இந்த பூவை வச்சு விடுங்கம்மா என்னடி இதெல்லாம் நான் தான் வச்சு விடுமா நீயே கத்துக்கூடாது போற இடத்துல உனக்கு இதெல்லாம் யார் வச்சு விடுவா ஏன் அவன் புருஷன் வச்சு விடுறான் நான் உனக்கு தினம் வச்சு விடல சும்மா இருங்க அம்மா வரவங்களுக்கு நான் தான் காஃபி கொடுக்கணுமா ஆமாமா உன்னை தானே பார்க்க வராங்க நீ தான் கொண்டு போய் கொடுக்கணும் ஆமாமா நீ தான் கொடுக்கணும் நான் கூட உங்க அம்மாவை பொண்ணு பார்க்கும்போது அவதான் எனக்கு டீ கொடுத்தா காப்பி கொடுத்தா அவ கீழே சந்தன காப்பில அன்னைக்கு வழுக்கி விழுந்தவன் தான் இன்னும் எழுந்திருக்கிறடா ஹலோ வாங்க 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 உட்கார் உட்காருங்கம்மா சௌக்கியமா நல்லா இருக்கேன் இதுதான் என் மகன் சுரேஷ் பிஇ படிச்சிருக்கான் இப்பதான் புதுசா எலக்ட்ரிக்கல் இண்டஸ்ட்ரி ஒண்ணு ஆரம்பிச்சிருக்கான் வெரி குட் படிச்சு விட்டு மத்தவங்க கிட்ட கை கட்டி நிக்காம நமக்குன்னு ஒரு தொழில் செய்யறதா நல்லது சிவகாமி கல்யாணி காஃபி கொண்டாட சொல் என் பொண்ணு பிஏ படிச்சிருக்கா கொஞ்சம் பயந்த சுபாவம் ரொம்ப வெக்கப்படுவா குடுமா நமஸ்காரம் பண்ணிக்கம்மா நல்லா இருமா நல்லா இருக்கும் தீர்காசர்மா பொண்ணு எப்படி மகாலட்சுமி மாதிரி இருக்கா பொண்ணு பிடிச்சிருக்கா ரொம்ப பிடிச்சிருக்குப்பா நீ உள்ள போமா பேச வேண்டியதெல்லாம் பேசி முடிச்சிட வேண்டியது தானே பேசுறதுக்கு என்ன இருக்குதுல மிஸ்டர் சிவராமன் எனக்கு ஒரே பையன் மத்தவங்க மாதிரி அதை செய் இதை செய் நான் கேட்க போறது இல்ல உங்க இஷ்டம் உங்க பொண்ணு எங்க வீட்டுக்கு மருமகளா வந்தா அது போதும் எனக்கு ஒரே பொண்ணு என்னுடைய வாரிசே அவதான் இந்த சொத்து முழுது அவளுக்கு தான் நீங்க ஒரு பைசா கூட செலவு பண்ணக்கூடாது எல்லாமே என் செலவு தான் கல்யாணத்துக்கு நீங்க வந்திருந்து நடத்தி கொடுத்தா போதும் அப்ப வர்ற வெள்ளிக்கிழமை நாள் நல்லா இருக்கு அன்னைக்கே நிச்சயத்தை வச்சுக்கோமா அப்ப நாங்க புறப்படுறோம் நம்ம தங்காச்சை பத்தி என்ன முடிவு பண்ணிக்கிறேன் என்ன முடிவு என் தங்கச்சி அந்த ராஜா பையில மறக்க வேண்டியதுதான் என்ன சொல்லுகிறேன் நீ அந்த ராஜாவை நினைச்சு நினைச்சு நம்ம தங்காச்சி சரியாவே சோறு தூண்டுறதில்ல தூங்கிறது இல்ல எக்கேடாவது கெட்டு போகட்டும் காதலை பத்தி என்ன தெரியும் உனக்கு இன்னைக்கு நாட்டுல காதல்ல எத்தனை பேர் தோல்வியாகி தற்கொலை படியான தெரியுமா உனக்கு டாய் என்னடா சொல்ற உண்மைதான் சொல்லுகிறேன் ராஜா சீக்கிரமா நம்ம கல்யாணத்துக்கு ஏற்பாடு பண்ணுங்க ரொம்ப அவசரமோ இது கொண்டும் குறைச்சல் இல்ல நாம என்ன எவ்வளவு நாளைக்கு தான் இப்படி பயந்து பயந்து பழகிறது நீ சொல்றது உண்மைதான் கல்யாண வயசுல எனக்கு ஒரு தங்கச்சி இருக்கிறப்போ நான் மட்டும் முதல்ல கல்யாணம் பண்ணிக்கிட்டா பாக்குறவங்க தப்பா நினைப்பாங்க கொஞ்ச நாள் பொறுத்துக்க கொஞ்ச நாள் என்ன ராஜா உனக்காக என்னுடைய தங்கச்சி எத்தனை நாள் வேணுமானாலும் காத்துக்கிட்டு இருப்பா இனிமே உன் சந்தோஷம் தான் என் சந்தோஷம்
மேனேஜர் சார், நம்ம கம்பெனி பார்ட்னர்ஷிப்ல இருந்து விலகிட்டதா ரங்கராஜன் ராஜினாமா கடிதம் எழுதியிருக்கான். இத பத்தி உங்களுக்கு ஏதாவது தெரியுமா? தெரியாது சார். இப்ப அவன் எங்க இருப்பான்? வீட்டுல தான் சார் இருப்பாரு. ரங்கா, சிவராமனா, என்னப்பா இது? உன் கம்பெனில நான் ஒர்க்கிங் பார்ட்னரா இருந்தேன்னு அதுல இருந்து நான் விலகிட்டேன்னு உனக்கு எழுதின ராஜினாமா கடிதம். ஏன்பா திடீர்னு இந்த முடிவுக்கு வந்த? உன் கம்பெனி பேர்ல 3 கோடி ரூபாய் கடன் இருக்கு. நம்ம கம்பெனிக்கு 3 கோடி ரூபாய் கடன் இருக்கா? My God. என்னப்பா சொல்ற? நீ ஃபாரினுக்கு போன மறுநாளே மார்கோ ஷிப்பிங் கம்பெனியில இருந்து 5 கோடி ரூபாய்க்கு ஒரு ஆர்டர் வந்தது. சரக்க பர்ச்சேஸ் பண்ணி கொடுக்கக்கூடிய அளவுல நம்ம கம்பெனியில பணம் இல்ல. மத்த கம்பெனி இருந்து நமக்கு வர வேண்டிய பணமும் வரல. அவ்வளவு பெரிய பிசினஸ் விடுறதுக்கும் என் மனசு வரல. பிசினஸ் எப்படியாவது முடிக்கணுமேன்னு ஒரு பைனான்சர்கிட்ட போனேன். அவன் செக்யூரிட்டி கொடுத்தாதான் பணம் கொடுப்பேன். யோசனை பண்ணி பார்த்தேன். எம்டி ஸ்டாம்ப் பேப்பர்ல நீ கையெழுத்து போட்டு கொடுத்தியே, அதுல எழுதி கொடுத்து கம்பெனி அடமான வச்சுதான் இந்த பணத்தை வாங்கினேன். நான் சேஃப்டிக்காக தான் எம்டி பேப்பர்ல கையெழுத்து போட்டேன். அதுல எழுதி கொடுத்தா கம்பெனி அடமான வச்சு பணம் வாங்கினேன். ஏ, நீ சப்ளை பண்ண சரக்குக்கு பணம் வந்திருக்கணுமே? இல்லையே, நம்ம போராட்ட காலம் அந்த நேரமா பார்த்து ஹார்பர்ல 1 மாசம் ஸ்ட்ரைக் வந்துருச்சு. எக்ஸ்போர்ட் பண்ண வேண்டிய சாமான்கள்லாம் அப்படியே தங்கி போயிடுச்சு. லேட் ஆனதுனால அந்த ஃபாரின் பார்ட்டி சரக்க வேண்டான்னு ஆர்டரை கேன்சல் பண்ணிட்டான். நல்ல கதை விட கத்துக்கிட்டப்பா. கேழ்வரகுல நெய் வழியுதுன்னு சொல்றேன், அதை நான் நம்பணும் இல்ல? இத்தனை வருஷமா இல்லாத கடன் நம்ம கம்பெனிக்கு திடீர்னு எப்படி வந்தது? ரங்கா, நான் அவன் மேல எவ்வளவு நம்பிக்கை வச்சிருந்தேன். நீ கையெழுத்து போடுன்னு சொன்ன இடத்துல எல்லாம் நான் படிச்சு பார்க்காம கையெழுத்து போட்டேன். அதுக்கு பிரதியுபகாரம் என்னை கடங்காரனாக்கி என் தலையில பெரிய கல்ல தூக்கி போட்டுட்டியே. என்னது கல்ல தூக்கி போட்டாரு அது இதுன்னு சொல்றீங்க? என்னமோ பாண்டியன் தர்பார்ல கண்ணகி கேள்வி கேட்ட மாதிரி எல்லாம் எங்க அப்பா கிட்ட கேக்குறீங்க. அம்மா, குழந்தை, நீ இப்படி எல்லாம் என்கிட்ட பேசக்கூடாதும்மா. ஏன் தெரியுமா? உங்க அம்மாவை உங்க அப்பனுக்கு கல்யாணம் பண்ணி வச்சதே நான் தான். அன்னைக்கு கோவில நிரபராதின்னு நிரூபிக்க கண்ணகி கையில ஒரு சிலம்பாவது இருந்துச்சு. இன்னைக்கு அது கூட என்கிட்ட இல்லம்மா. ஏன் தெரியுமா? எல்லாத்தையும் உங்க அப்பா எழுதி வாங்கிட்டான். அப்படியே வச்சுக்கோ. என்ன செய்ய போறேன்? இத நான் ரெஸ்ட் எடுக்கிற டைம். என்ன டிஸ்டர்ப் பண்ணாத. மரியாதையா வெளியே போயிடு. இல்ல ஊக்காவை கூப்பிட்டு உன்னை கழுத்தை புடிச்சு வெளியே தள்ள சொல்லுவேன். என்னையாடா கழுத்தை பிடிச்சு வெளியே தள்ளுவேன்னு சொன்னேன்? ரங்கா, மை டியர் ஃப்ரெண்ட், உனக்கு ஞாபகம் இருக்கடா? நீ பள்ளிக்கூடத்துல படிச்சியே, அதெல்லாம் என்னுடைய பணம்டா. நீ போட்டிருந்த ஷர்ட், பேண்ட் எல்லாமே என்னடா? நீ ஒருவேளை சாப்பாட்டுக்கு இல்லாம நடுத்தருவில் அரைஞ்சிட்டு இருந்த போது உன்னை கூட்டிட்டு வந்து எனக்கு ஈக்குவலா ஷேர் கொடுத்து என் கம்பெனியில உன்னை சேர்த்தனே, அது நான் தாண்டா. என்னையா சொன்ன? நீ வச்சிட்டு இருந்த பங்களா, இந்த ஸ்விமிங் பூல் எல்லாமே நான் கொடுத்ததுடா. என்னையா சொன்ன? என்னையா சொன்ன? என்னையா சொன்ன?
என்னடா சொன்னேன்? ஐயா, நம்ம வந்து அங்க இருக்கையா? என்னடா சொன்னேன்? ஏங்க இங்க நின்னுட்டீங்க? உள்ள வாங்க. என்னையாடா சொன்னேன்? என்ன சொல்றீங்க? பாவி, கழுத்தை பிடிச்சு தள்ளுறேடி. என்னையா சொன்னேன்? யாரு உங்களை அப்படி சொன்னது? வாங்க உள்ள. கல்யாணி, கல்யாணி, அப்பா பாருமா. அப்பா, என்னப்பாச்சு? என்னப்பா? ஏமாந்துட்டானே, ஏமாத்திட்டானே. யாருங்க ஏமாத்தினா? என்ன நடந்தது? புரியும்படியா சொல்லுங்க. சிவகாமி, நீயே சொல்லு. எங்க இருக்கானே? அவனை கூட பிறந்த சகோதரன் மாதிரி வச்சிருந்தேன் இல்ல? ஆமா. அவன் என்ன செஞ்சான் தெரியுமா? நான் ஊர்ல இல்லாத சமயம் என் கையெழுத்த காமிச்சு 3 கோடி ரூபாய் கடன் வாங்கிட்டு என்ன மோசம் பண்ணிட்டானே. அவரா மோசம் பண்ணாரு? காலம் பூரா உங்களுக்கு கடமைப்பட்டிருக்கேன்னு அடிக்கடி சொல்லுவாரு. கடவுளே, இந்த நேரத்துல இப்படி ஒரு சோதனையா? இந்த நிலையில எனக்கு கல்யாணம் வேண்டாமா? உன் கல்யாணத்தை ஏமா நிறுத்தணும்? உங்க அப்பன் 100 கல்யாணத்துக்கு மேல பண்ணி வச்சிருக்கான். என் பொண்ணோட கல்யாணம் ஜாம் ஜாம்னு நடக்கும். என்னையாடா சொன்னேன்? என்னையா சொன்னேன்? என்னையா சொன்னேன்? என்னையா சொன்னேன்? எங்க இவ்வளவு தூரம்? உங்களை பார்க்கத்தான் வந்தேன். உன் புருஷனுக்கும் எனக்கு உள்ள உறவு எப்பவோ அருந்து போச்சு. அப்புறம் ஏன் இங்க வந்த? உங்ககிட்ட ஒரு உதவி நாடி வந்திருக்கேன். உங்களுக்கே நல்லா தெரியும், ஊர்ல இருந்த சொத்துக்களை எல்லாம் வித்துத்தான் அப்ப என் புருஷன் இந்த கம்பெனி ஆரம்பிச்சாரு. இப்ப அவருக்கே தெரியாம 3 கோடி ரூபாய்க்கு கடனாளி ஆயிட்டாரு. உன் புருஷனுக்கு என்ன மாதிரி பிரெயின் இல்ல, அதனால தான் கடனாளி ஆயிட்டான். அதுக்கு நான் என்ன பண்ண முடியும்? என் புருஷன் நம்பி ஏமாந்து பொண்ணுக்கு யார் தான் என்ன செய்ய முடியும்? நான் அதை பத்தி பேசுறதுக்காக இங்க வரல. என் பொண்ணு கல்யாணத்துக்கு இன்னும் 10 நாள் தான் இருக்கு. கையில இருந்த பணத்தை எல்லாம் போட்டு நகை நட்டு செஞ்சுட்டோம். எப்படி பார்த்தாலும் கல்யாண செலவுக்கு 2 லட்சம் ரூபாவது வேணும். உங்களைத்தான் மலை போல நம்பி வந்திருக்கேன். இத பாரு சிவகாமி, மத்தவங்களுக்கெல்லாம் பிரயோஜனம் இல்லாம உதவி பண்ணக்கூடிய அளவுக்கு நான் வசதி உள்ளவன் இல்லை. நீங்களே இப்படி சொன்ன எப்படி? 2 லட்சத்தை நான் கடனா தான் கேட்கிறேன். நான் என்ன வட்டி கடையை வச்சிருக்கேன்? முடிவா சொல்றேன், என்னால எந்த உதவி செய்ய முடியாது. நீங்க மனசு வச்சா முடியும். இந்த கல்யாணத்தை எப்படியாவது நீங்க தான் நடத்தி கொடுக்கணும். உங்க கால்ல விழுந்து கேட்டுக்கிறேன்.
இந்த புனிதமான கண்ணீர் அந்த பாவியோட பாதத்துல படவே கூடாது. பேராசை பிடிச்ச மிருகத்துக்கிட்ட மஞ்சத்தன்மையை எதிர்பார்க்க முடியுமா? ராஜா, என் பொண்ணோட கல்யாணம் நின்னு போச்சுன்னா அதை விட வேற அவமானமே இல்லப்பா. அப்படிலாம் ஒண்ணும் நடக்காது. நம்ம கல்யாணியோட கல்யாணம் நிச்சயமா நடக்கும். நீங்க ஒண்ணு கவலைப்படாம வீட்டுக்கு போங்க, நான் பாத்துக்கிறேன். அங்கிள், வாங்க வாங்க வாங்க, நல்ல நேரத்துல தான் வந்திருக்கீங்க. போயிடக்கூடாது, இருந்து முகூர்த்தத்தை நல்லா பார்த்துட்டு நல்லா சாப்பிட்டுட்டு அப்புறம் தான் போகணும். என்ன பாக்குறீங்க? பொண்ணுக்கு பக்கத்துல மாப்பிள்ளை இல்லைன்னு பாக்குறீங்களா? அதுக்கு பதிலாக அவங்க அம்மா இருக்காளே. அப்புறம் என்ன கையில என்ன கொண்டாந்துருக்கிய? 2 லட்சம் ரூபாய் கொண்டாந்துருக்கேன். 2 லட்சமா? என்ன பிரசன்டேஷனா? அடேடே, நான் தான் கல்யாண பத்திரிகையில தெளிவா போட்டிருந்தேனே, யாரையும் பொண்ணுக்கு மொய் எழுத கூடாதுன்னு. படிக்கலையா? அடடே, மறுபடி பத்திரிகையை நல்லா படிங்க. அடடே அடடே. துக்கம் விசாரிக்க வர்ற எல்லார்கிட்டையும் இதே மாதிரிதான் புலம்பிக்கிட்டு இருக்காரு. நல்லவங்கள ஆண்டவன் இப்படியா சோதிக்கணும்? இவங்களை இந்த நிலைமையில பாக்குறதுக்காகவா பணத்தோட ஓடி வந்த? இவங்க 2 பேரையும் என்னால நினைச்சு கூட பார்க்க முடியல. அங்கிள், இவங்க சாகறதுக்கு என்ன காரணம்? எதை சொல்ல சொல்றிய? எதை சொல்ல சொல்றிய? சீரும் சிறப்புமா மேலதாளத்தோட மாலை கையுமாய மகளை மாப்பிள்ளை வீட்டுக்கு அனுப்பணும்னு நினைச்சிருந்தனே, அதை சொல்ல சொல்றியடா? இல்ல என் மகளோட சேர்த்து என் மனைவியையும் சுடுகாட்டுக்கு அனுப்ப போறனே, அதை சொல்ல சொல்றியடா? இல்ல எல்லாத்தையும் பறிச்சுட்டு இந்த நடுரோட்ல நிறுத்திட்டானே என்னுடைய நண்பன், அதை சொல்ல சொல்றியடா? எதை சொல்ல சொல்றிய? எதை சொல்ல சொல்றிய? எதை சொல்ல சொல்றிய? சிவராமன், இந்த மாதிரி நேரத்துல தான் நீங்க தைரியமா இருக்கணும். ப்ளீஸ். இந்த அதிர்ச்சி என்னாலேயே தாங்கிக்க முடியலையே, இவரால எப்படி சார் தாங்கிக்க முடியும்? ஐயா ஐயா, உங்களுக்கு எல்லாம் ஒரு விஷயம் தெரியுமா? என் பொண்ணும் என் பஞ்சாதியும் எங்க போனாலும் என்கிட்ட சொல்லிட்டு தான் போவாங்க. என்கிட்ட சொல்லாம எங்கேயும் போக மாட்டாங்க. அப்போ என்கிட்ட சொல்லாம போயிட்டாங்களே, என்கிட்ட சொல்லாம போயிட்டாங்களே. நந்தவனமா இருந்த அந்த வீடு பாலைவனமா போச்சையா. ஐயா, நான் என்னையா பண்ணுவேன்? நான் என்ன பண்ணுவேன்? ஏய், என்னையா சொன்னேன்? என்னையா சொன்னேன்? எங்க கிட்ட ஒரு வார்த்தை சொல்லியிருந்தா கல்யாணத்துக்கு வேண்டிய எல்லா செலவுகளையும் நாங்களே ஏத்துட்டு இருப்போமே.
பாவி பொண்ணு இப்படி ஒரு முடிவை தேடிக்கிட்டாள். நீங்க சொல்றது பார்த்தா கல்யாணி தற்கொலை பண்ணிக்கிட்டாளா? ஆமாப்பா, தான் கல்யாணத்துக்காக தகப்பன் கடன்பட்டு அவமானப்படக்கூடாதுன்னு கிணத்துல குதிச்சு தற்கொலை பண்ணிக்கிட்டா. அவளை காப்பாத்த போன இந்த அம்மாவும் அதே கிணத்துக்கு பலியாயிட்டாங்க. இந்த பாவம் எல்லாம் அந்த பாவிய சும்மா விடுமா? நல்லா வாழ்ந்த குடும்பத்தை இப்படி ஆக்கிட்டானே. அவன் நாதே இல்லாம நடுத்தர நிக்கதான் போறான். அவன் புள்ள குட்டி எல்லாம் நாசமாத்தா போக போகுது. அம்மா